வணக்கம் குழந்தைகளா. சென்ற வகுப்பில் உயிர்மெய் எழுத்துக்கள் காவரிசை பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நிறைய பாடல்கள் கூட கற்றுக்கிட்டோம். சிட்டுக்குருவி, முயலே முயலே, திசைகள் 3 பாடல்களும் கற்றுக்கிட்டோம். இன்னைக்கு ஒரு புது பாட்டு கற்றுக்க போகிறோம். சரியா? சரி குழந்தைகளா, நீங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பாட்ட பேசுகிறப்ப எந்த மொழியில் பேசுவீங்க? தமிழ் மொழியிலையா இல்லை இங்கிலீஷ்லையா? தமிழ் மொழியில் தான் நம்ம எல்லாருமே பேசுவோம். ஏன்னா நம்மளோட தாய்மொழி தமிழ். இந்த தமிழ் மீது அதிக பற்று கொண்டவங்க, அதாவது இந்த தமிழ் மொழியை ரொம்ப பிடிச்சவங்க, அவங்கவுங்க குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயரை வைப்பாங்க. உங்களுக்கு கூட உங்கள் அப்பா அம்மா அந்த மாதிரி பெயர்கள் வச்சிருக்கலாம். உதாரணமாக சொல்லப்போனால் தமிழரசி, தமிழ்ச்செல்வி, தமிழிசை, தமிழ்ச்செல்வன், தமிழழகன், இப்படி தமிழ் வர மாதிரி பெயர்கள் சில வீட்டில் பிள்ளைகளுக்கு வைப்பாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடலில் கூட ஒரு அம்மா தன்னோட பாப்பாவுக்கு அமுதத்தமிழ் அப்படின்னு பெயர் வச்சு அந்த பாப்பாவை பார்த்து செல்லம்மா தமிழே தமிழே வா வா அப்படின்னு பாடுறாங்க. நம்மளும் இன்னைக்கு அந்த பாட்டை கற்றுக்கலாமா? சரி குழந்தைகளா, இப்போ எல்லாரும் உங்கள் புத்தகத்தை எடுத்துக்கோங்க. பக்கம் 86 எடுத்துக்கோங்க. வகுப்பு யூகேஜி, பாடம் தமிழ், பாடல் அமுதத்தமிழ். பாடலாமா? தமிழே தமிழே வா வா, தங்கத்தமிழே வா வா, கட்டிக்கரும்பே வா வா, கண்ணல் மொழியே வா வா, என்னை உனக்கு பிடிச்சிருக்கா, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கே, ஓடி வந்து கட்டிக்கோ, என்னிடம் வந்து ஒட்டிக்கோ. என்ன குழந்தைகளா, பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இப்போ என்னோட சேர்ந்து நீங்களும் பாடுறீங்களா? தமிழே தமிழே வா வா, தமிழே தமிழே வா வா, தங்கத்தமிழே வா வா, தங்க தமிழே வா வா, கட்டிக்கரும்பே வா வா, கட்டி கரும்பே வா வா, கண்ணல் மொழியே வா வா, கண்ணல் மொழியே வா வா, என்னை உனக்கு பிடிச்சிருக்கா, என்னை உனக்கு பிடிச்சிருக்கா, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கே, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கே, ஓடி வந்து கட்டிக்கோ, ஓடி வந்து கட்டிக்கோ, என்னிடம் வந்து ஒட்டிக்கோ. என்னிடம் வந்து ஒட்டிக்கோ. சரி குழந்தைகளா, ரொம்ப அழகாக அந்த பாடலை நீங்கள் பாடுனீங்க. வீட்டில் இந்த பாடலை நீங்கள் ஒரு தடவை பாடி பார்க்கணும். உங்கள் அம்மாவை உங்களை பார்த்து செல்லமா இந்த மாதிரி பாட்டு பாட சொல்லுங்கள். சரியா? நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.